ஒன்னு மாத்தி உறவு கொண்டு வலதத்து வலதன் அலா சூரத்தில் ஆதமியி மனித வடிவத்தில் அது பிள்ளையை பெற்றெடுக்குது. எதுங்க? ஆடு சேர்ந்து மனுஷ பிள்ளைய பெறுதான். அப்படி பெற்றால் தாகிருன், அது சுத்தமானது. மனுஷன் சாப்பிடப்படக்கூடிய பிராணிக்கு தானே பிறக்குது, சுத்தமானது. மாக்கூலுன், அதையும் திங்கலாம். அது சொல்றாங்க. மனுஷ வடிவத்தில் வந்துருச்சுல. ஃபலவ் ஹஃபிதல் குர்ஆன, அந்த பையன் குர்ஆனை மனப்பாடம் செய்து அமில ஹத்தீபன், அவன் ஹத்தீபாகவும் பணியாற்றி சல்லாபினா ஈதல் அல்ஹா, பெருநா தொழுகை ஹஜ் பெருநா தொழுகை நமக்கு தொழுவித்தால் ஜாஸாயுலஹாபிஹி பாதுதாலிக்க, அதுக்கு பிறகு அவனே பிடிச்சி குர்பானி கொடுத்துடலாம். ஏன்னா ஆட்டுக்கு தானே பிறந்திருக்கிறான். ஆட்டுக்கு பிறந்தாங்கிற காரணத்தினால அவனையே ஹத்தீபா ஆக்கி பெருநா தொழுகை வச்சுவிட்டு அவனே எடுத்து குர்பானி கொடுத்துடலாம் அப்படின்னு பயங்கரமான சட்டம் சொல்லியிருக்கிறாங்க. இதுல நம்ம என்ன கேட்கிறோம்? ஆட்டுக்கும் தான் பிறச்சுன்னு இப்படி கண்டுபிடிக்கிற முதல்ல இந்த ஒரு ஆடை மனுஷ பிள்ளையை பெற்றுச்சுன்னு வைக்குவோம். அதுக்கு காரணமா இருந்து ஆடுன்னு இப்படி சொல்றது என்னைக்கு சேருதுன்னு பார்த்துட்டு இருக்கணும். 10 மாசத்துக்கு முந்தைய 10 மாசத்துக்கு கேமரா போட்டு அதுல எது எதெல்லாம் வந்து சேருதுன்னு கண்காணிக்க இயலுமா? இது கண்டுபிடிக்க இயலுமா? இப்படி ஆடுன்னு சேர்ந்து மனுஷ பிள்ளை பிறக்குமா? அப்படி தோற்றத்துல பிறந்தாலும் அது பகுத்தறிவுலாம் இருக்குமா? அப்படியே இருந்தாலும் ஒன்னு ஆடுன்னு சொல்லி இது மனுஷன் சொல்லு. ஆடுனா ஆட்டுடைய சட்டத்தை கொடு, மனுஷன் மனுஷன் சட்டத்தை கொடு. அவர் பெருநாள் தொழில் போறான், குர்ஆனை மனப்பாடம் பண்ணுவாராம், ஹத்தீபாவும் இருப்பாராம். கடைசியில் அவர்களே, பொதுவா விவாதம் செய்யக்கூடியவங்க நிதானம் இழக்கக்கூடாதுங்க. விவாதம் செய்யறவங்களே டென்ஷன் பட்டான்னு வச்சிருங்க. அப்ப பார்வையாளர் நிலைமை என்ன ஆகும்? கருத்துக்கள் சிலர் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கலாம், சிலர் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கலாம். பதில் என்ன அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர நிதானம் இழந்து பேசினாக்கா அப்ப அது விவாதம் நல்ல முறையில் தொடராது. அது ஏன் இந்த மாதிரி செய்யணும்? இப்போ